அதாவதுங்க, இந்த படத்தையும் நம்ம குறை சொன்னோம்னா அந்த படத்து மேல எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம மேலதான் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நிறைய படங்களை குறை சொல்லும் போது தமிழ் சினிமாவை சேர்த்து குறை சொல்றாங்க. ஆனா தமிழ் சினிமாவை குறை சொல்றதை விட ஒரு சில நேரங்கள்ல அதை தப்பா உள்வாங்கிக்க கூடிய ரசிகர்களை குறை சொல்லணுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்க்ளூடிங் மீ, இதுல நானும் என்ன சேர்த்துக்கிறேன். இன்னொன்னு, இந்த விடுதலை 2 அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு நான் வெளியே வந்தோடனே எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், எல்லா இன்டர்வியூலையும் எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த படமே ஒரு பெரிய நாலேஜ் அப்படின்னு சொன்னப்ப இந்த படத்தை பார்க்குற நமக்கு அப்படிதான் உணர்வு இருக்கு. ஆனாலும் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு சில பேர்லாம் என்னடா 2.5 மணி நேரம் கூப்பிட்டு உட்கார வச்சு செமினார் எடுத்துட்டு இருக்கிறாங்க, பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, என்னடா இது படம் ஒன்னும் புரியலையே, சித்தாந்தோங்கிறாங்க, இடதுசாரிங்கிறாங்க, கம்யூனிசம்ங்கிறாங்க, ஃபெமினிசம்ங்கிறாங்க, கொள்கைங்கிறாங்க, தத்துவங்கிறாங்க, ஒன்னும் புரியல அப்படின்னு சொன்னா அப்போ பிரச்சனை படத்துல இல்ல, நம்ம மேலதான். ஏன்னா இது சம்பந்தமான கத்துக்கக்கூடிய ஆர்வமும் ஆசையும் நமக்கு இல்லைனாவோ, இது சம்பந்தமா ஒரு பேசிக் கூட நமக்கு தெரியலனாவோ இந்த படம் நமக்கு சுத்தமா செட்டே ஆகாது. ஆனா கண்டிப்பா இந்த சொசைட்டில, இந்த சிஸ்டம்ல, நம்மளை சுத்தி இருக்கிறதுல என்ன நடக்குதுங்கிறத, என்ன நடந்ததுங்கிறத, எப்படி இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஃப்ரீடமா இருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சோ தமிழ் சினிமா எப்பவும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மத்த சினிமா மாதிரி, மத்த இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி மாஸ் மசாலா கமர்ஷியல் படங்களை மட்டும் எடுக்காம இங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, தெரியாததை நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய அரசியலா இருக்கட்டும், இல்ல பாகுபாடா இருக்கட்டும், ஜாதி ஒடுக்குமுறையா இருக்கட்டும், இல்ல வேற என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாரும் சமம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறது தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதனாலதான் தமிழ் சினிமா மக்களின் குரலா இவ்வளவு காலமா 1952 வந்த பராசக்தி படத்துல இருந்து தொடர்ந்து டன் கணக்குல படங்களை அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு பிரிச்சு பேசக்கூடிய படங்களை கொடுத்துட்டு இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஓகேவா? சோ வாங்க விடுதலை 2 படத்தை பத்தி பேசுவோம். விடுதலை 1 நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விடுதலை 2 படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி விடுதலை 1ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். குமரேசன், அதாவது சூரி ஒரு கான்ஸ்டபிளா இந்த கம்பெனிக்கு சேரும்போது, அந்த போலீஸ் படையில சேரும்போது என்னெல்லாம் பார்த்தாரு, எப்படி அதுல சேர்ந்தாரு, அவரு யாரு, லெட்டர் போடுறது மூலியமா அவரு கதை சொல்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். இதுலயும் அவர் தான் நரேட்டிவ் ஸ்டைல ஆரம்பிக்கிறாரு. இதுலயும் ஒரு லெட்டரை முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க அம்மாக்கு. சோ அதுதான் இந்த படமோட கதையாவும் இருக்கும். சோ இந்த குமரேசன் யாரு, எப்படி வந்தாரு, அவருக்கு காதல் ஏற்பட்டது எப்படி, அவரு எவ்வளவு நேர்மையா இருக்கிறாரு, அவருக்கும் அங்க இருக்கிற ஒரு அதிகாரிக்கும் என்ன ப்ராப்ளம், அவரு நம்ம வாத்தியார எப்படி அவருக்கே தெரியாம சந்திச்சாரு, வாத்தியார் யாரு, வாத்தியார புடிச்சு கொடுத்தா அங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிற தன்னோட காதலியோட சேர்த்து அந்த ஊருக்காரங்களையும் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சு ஒரு இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்த மிக சிறப்பா செஞ்சு வாத்தியார புடிச்சு கொடுத்துடுறாரு. இதுதான் பார்ட் 1ல நடந்தது. பார்ட் 2ல இப்போ வாத்தியார் யாரு, அவரோட கொள்கை என்ன, இயக்கம்னு சொல்றாங்களே அது என்ன இயக்கம், அவர் எப்படி உருவானாரு, அவரு ஏன் இதுக்குள்ள வந்தாரு, அவரோட லைஃப் என்ன, எதெல்லாம் படிச்சாரு, என்னெல்லாம் கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் பார்ட் 2. இதுல நான் கதையை பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அதை பத்தி சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். இந்த ரிவ்யூவோட கடைசியில இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை சொல்றேன். அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. அது இல்லாம மீதி எல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களை பத்தி பேசுவோம். எங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதிகமா பார்த்தவங்க எல்லாம் இங்க கொஞ்சம் கம்மியா தான் வர்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம சூரியோட கதாபாத்திரமே இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு இடம் கிடையாது. அதுல நம்ம அவங்களோட லவ் போர்ஷனான தமிழரசி எல்லாம் பார்த்து பயங்கரமா செம்மையா படம் நடிச்சிருக்காங்களே அப்படிலாம் பாராட்டி இருப்போம். அவங்க இந்த படத்துல எங்கேயுமே வரமாட்டாங்க. ஒரே ஒரு பிளாஷ்பேக்ல வர்ற மாதிரி மட்டும் காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையுமே இன்டைரக்டா ஒரு அப்படியே அங்கங்க மேலாப்ல தான் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விடுதலை 2 முற்றிலும் வாத்தியார் யாரு, அவர் என்ன படிச்சு என்ன உருவாய் எப்படி இந்த இயக்கத்துக்கு வந்தார், அவரோட இயக்கம் என்ன, அவர் ஏன் இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப அவரு இந்த இடத்துல இருந்து தப்பிப்பாரா மாட்டாரா, மாட்டிக்கிட்டாரா, அவர் என்ன ஆறாரு அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த கதையா போகுதுங்க. சோ இந்த படத்துல நடிச்ச மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 2 பேரை பத்தி சொல்ல போறேன். அதாவது நடிச்ச விதமா ஒண்ணு சேட்டன், அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பயங்கரமான ரோல், இதுலயும் சூப்பரான ரோல். அதை பார்க்க நமக்கே எரிச்சல் வர்ற மாதிரி யாரா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி
அப்படி நடிச்சு தள்ளி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கென் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக்குக்காக வர்றாரு. கருப்பன்ற கதாபாத்திரம். அந்த கருப்பன் கதாபாத்திரம் தான் நம்ம வாத்தியார உருவாக்குன ஒரு கதாபாத்திரம்னே சொல்லலாம். சோ அந்த கதாபாத்திரம் வர அந்த ஒரு 10-15 நிமிஷம்னாலும் அந்த அக்ரெசிவ் மோட்ல வரும்போது அவ்வளோ அருமையா இருக்கு. கென்னை பார்க்கும்போது எப்பா யார் யா நீ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் கிஷோர் வந்து இந்த படத்துல தான் நமக்கு அறிமுகம் ஆறாரு. ஏன்னா வாத்தியாருக்கு ஒரு வாத்தியாரா இருக்கிறாரு. சோ அவரு என்ன எப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்துல வரும். அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லல. அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு கம்யூனிசம் கலந்த ஒரு நபர் எப்படி நடந்துப்பாங்க, எவ்வளவு இயல்பா பழகுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள தத்துவம் கொள்கைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதெல்லாம் அவரோட ஆக்டிங்லயே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எப்பயும் நான் சொல்ற மாதிரி விஜய் சேதுபதியோட கதாபாத்திரம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம வாத்தியாரா அப்படின்னு பார்த்திருப்போம். இதுல வந்து அந்த வாத்தியாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஆக்சுவலி பெருமாளுங்கிறவர் வந்து எப்படி வாத்தியாரா மாறினாருங்கிறத வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. இதுல மஞ்சு வாரியருக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் போர்ஷன்லாம் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். எப்படிடா கம்யூனிசம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, காதல் எப்படி அப்படின்னா அதையுமே ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. மஞ்சு வாரியர் இந்த படத்துல வெறும் வாத்தியாரோட மனைவியா ஒரு காதலியா மட்டும் வராம அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா வாத்தியார் ஒரு இடத்துல சேர்ந்து அங்க ஒரு சங்கத்தை உருவாக்குவாரு. அங்க பாத்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான கதாபாத்திரமா இருப்பாங்க. அது இல்லாம அவங்க ஏன் அந்த முடி அப்படி வச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து கொள்கையில எவ்வளவு சிறந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது லாஸ்டா சொல்றேன். அது இப்ப சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். சோ மஞ்சு வாரியரா இருக்கட்டும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கௌதம் மேனனா இருக்கட்டும், ராஜீவ் மேனனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு அழகா சிம்பிளா நடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுலயும் கௌதம் மேனனுக்கு பெரிய ரோலா இல்ல, பட் ராஜீவ் மேனன் எப்பயும் போல வராரு. அப்புறம் மினிஸ்டரா வர்றவரு, நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம். மிகப்பெரிய நடிகர் பட்டாளம்ல. அப்புறம் வந்து அமுதன் வர்ற தமிழ் கேரக்டர், ஒரு டைரக்டர் தானே. சோ அவரு எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு சூப்பராகவும் இருக்கு. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல வந்தவங்களும் அவ்வளோ அழகா அவங்களோட கதாபாத்திரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இன்னொரு பக்கம் இசையும் இளையராஜாவுங்கிற மாதிரி இளையராஜா சார் வந்து அப்படி அருமையா அந்த படத்தை அழகா எடுத்துட்டு போறாரு. ஒரு பக்கம் அவங்க கருத்தியல் தத்துவம் கொள்கைகளை பத்தி பேசுறாங்க, மக்களுக்கு சொல்றாங்க, அவரோட கதையை சொல்றாருங்கும் போது எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி பின்னாடி இசையும் ரொம்ப அழகா இருக்கு. அது அப்படியே மெதுவா லேசா எடுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் எப்பயுமே நம்மளோட வெற்றிமாறன் சார் ஸ்கிரீன் பிளே, அவரோட டைரக்ஷன் ஸ்டைல் எல்லாமே அற்புதமா இருந்ததுங்க. இந்த படம் ஒரு படமா இல்லாம ஒரு பாடமா, இது ஒரு நாவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் அவ்வளவு அற்புதமான படம். நீங்க இந்த படத்துல ஒரு ஒரு பேசிக்கான அறிவு கொஞ்சமாவது லைட்டா நமக்கு கம்யூனிசம்ல இருந்தா போதும். அதை தாண்டி என்ன கம்யூனிசம், எப்படி தொழிலாளர்கள் இன்ன வரைக்கும் ஒரு டைம் பீரியட்குள்ள வாழ முடியுது, அதாவது ஒர்க் பண்ண முடியுது, மீதி நேரங்கள்லாம் நம்ம நிம்மதியா இருக்க முடியுது, நமக்கு தேவையான சலுகைகள், நம்ம செய்யக்கூடிய உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது எல்லாம் எப்படி கிடைச்சிச்சுங்கிறது எல்லாமே ஒரு ஒரு செம்மையா ஒரு டீப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வெறும் கம்யூனிசம் சார்ந்து மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த கொள்கையில இருந்துமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல வாத்தியார் வெளியே வந்து நீங்க பேசுற மொழியில எங்களால பேச முடியும், நீங்க வன்முறையில பேசுனீங்கன்னா அதுல தானே நாங்களும் பதில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வன்முறைக்கு வன்முறை தான் பதிலுங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வாத்தியார் இந்த பக்கம் வர்றதா இருக்கட்டும். அந்த கொள்கைகளும் தத்துவமும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 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 டைரக்டர்னால அரசியல இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேச முடியுமான்னு கேட்டா அது கண்டிப்பா வெற்றிமாறன் சாரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவருக்கு தொடர்ந்து வெற்றி, எந்த தோல்வியும் இல்லை. அதுவே ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, எனக்கு இது என்ன போர் அடிக்குது, செமினார் மாதிரி இருக்குது, பாடம் நடத்துறாங்க, என்ன இடதுசாரி, என்ன தத்துவம், என்ன கொள்கை ஒன்றும் புரியலேன்னு சொன்னாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல பிரச்சனை இல்லை, அவங்க மேலதான் பிரச்சனை. ஸோ ரசிகர்கள் தப்பா உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா படத்தை குறை சொல்றதுங்கிறது மிகப்பெரிய தவறு. தயவு செஞ்சு இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. அதுதான் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு கொடுக்குற மரியாதையும் நமக்கு தேவையான நாலேஜும். இந்த சொசைட்டில, இந்த சுத்தி வர இடத்துல, இந்த நாட்டுல என்ன நடக்குதுங்கிறதையா தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோட பெரிய பெரிய பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதியும் இந்த படத்தோட வசனங்களும். இந்த படத்தோட வசனங்கள்லாம் வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கு. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ட்ரெய்லரோட கடைசியில சொல்லுவாரு, ஒரு ரசிகர்கள் வந்து இதை சொன்னோன்னே அதை உடனே விஜயோடலாம் கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதான் அது சூப்பரான இடத்துல வரும், அது ஒரு முக்கியமான இடத்துல வரும். ஒரு 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 கொள்கைக்கு ஒரு 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 அமைப்புக்கு தலைவர் முக்கியம் கிடையாது, தத்துவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அவர் அதை சொல்லிட்டு அவர் வந்து சரணடையும் போது
ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு, என்னடா இப்படி ஆயிப்போச்சே, வாத்தியார் மாட்டிக்கிட்டாரு அப்படின்றப்ப. ஆனா அது வந்து நான் தலைவர் நம்புனீங்கன்னா ஓகே, நான் தலைவர் இல்லைனாலும் இந்த இயக்கம் செயல்படணும். ஏன்னா இந்த இயக்கத்துக்கு முக்கியம் தத்துவம் தான், இங்க கொள்கை தான் ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து தலைவர் முக்கியம் இல்லைங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்து சரணடையும் போது நமக்கே கன்வின்ஸ் ஆகுது. அந்த அளவுக்கு இருக்கு. அது கூட இல்லைங்க, அவர் மஞ்சு வாரியர் கிட்ட ஒரு விஷயத்த போய் சொல்லுவாரு, நீ வந்து இது மட்டும் ஸ்பாய்லரா இருக்கும் பாத்துக்கங்க, நீ வந்து நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வந்து கிளைம் பண்ணாத, கிளைம் பண்ணேன்னா கடைசியில என்ன ஆகும்னா இது ஒரு குடும்ப சார்ந்ததா போயிடும், அப்படி மாத்திடுவாங்க, அதனால நீ என்ன கிளைம் பண்ணாத, கிளைம் பண்ணாம இருந்தா நான் எதுக்காக வாழ்ந்தேன், எதுக்காக போராடினேன்றது ஒரு தத்துவமா அப்படியே இருக்கும்னு. அப்போ மஞ்சு வாரியர் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, நீ சொல்றது மனசு ரீதியா எனக்கு ரொம்ப வலியோட இருந்தாலும் என்னால் அதை ஏத்துக்க முடியலனாலும் நான் இதை வந்து நீ சொல்ற தத்துவம் சரிங்கிறனால நான் அதை ஏத்துக்கிறேன்றதெல்லாம் வந்து அப்பா என்ன மாதிரி அப்படின்னு இருக்கும். இன்னொரு பிளஸும் சொல்றேன், மஞ்சு வாரியர் மேம் ஏன் அந்த முடி அப்படி வச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொதுவாகவே பெண்களை அடிக்கணும்னாவே அவ முடிய பிடிச்சி இழுடா, முடிய பிடிச்சி இழுத்துட்டு வாடா, தரத்தரன்னு முடிய பிடிச்சி ஆஞ்சிருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க அவ்வளோ பலமா ஃபீல் பண்றவங்க ஒரு இடத்துல பலவீனமா உணர்றது வந்து அந்த முடியல. அப்ப என்னோட முடியை பிடிச்சி ஒருத்தர் வந்து என்னை பலவீனமாக்குறாங்கிறத நான் புரிஞ்சுக்கும் போது தான் அந்த நான் முடியை வெட்டுறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல முடியை வளர்த்துருவாங்க. அப்பயும் வந்து அந்த சீன் வச்சிருப்பாங்க, எனக்கு வந்து உன் கூட இருக்கும்போது எனக்கு பலவீனமா ஃபீல் ஆகல, அதனால நான் முடியை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ சொல்லிட்டு எனக்கு எப்போ மேல பலவீனமா அப்படின்னு நான் ஏங்க அதை பண்ண போறேன், அதெல்லாம் ரொம்ப அழகா கியூட்டாவே இருந்தது. அப்புறம் மக்களுக்காக போராடுற ஒருத்தருக்கு மக்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையும் கிடைக்கலன்னு சொல்லி ஏக்கப்படுற ஒரு ஜென்ரலான மனைவியோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா இப்போ மக்களுக்காக போராடுறவங்க அவங்க எல்லா நல்லதையும் மக்களுக்காக வாங்கி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு செருப்பு போட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு ஊதியம் அதிகமா வாங்குறாங்க, லீவ் அதிகமா வாங்குறாங்க, சந்தோஷமா குடும்ப குட்டியோட இருக்கிறாங்க. இவங்களுக்காக போராடினது நீங்க தான், குண்டடி வாங்கினது நீங்க தான், ஆனா உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம எதிர்பார்க்காம இருப்போம், நம்ம மக்களுக்காக போராடுறோம், மக்கள் பார்த்துப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி பேசுவாரு, அந்த மாதிரி ஒரு டயலாக்லாம் வச்சது ரொம்ப சூப்பரா இருந்தது. இதெல்லாம் நான் ஒன்னொன்னா சொல்றேன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமாவே படம் ஃபுல்லா அவ்வளோ விஷயங்கள். அவர் வந்து வாத்தியாரை வந்து அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போய் ஒரு செக் போஸ்ட்ல வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஏன்னா இங்க இருந்தா அவரை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூட்டிட்டு போற வழியில அவரோட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். அப்பதான் வந்து நமக்கே நம்ம விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது இந்த மக்கள் இயக்கம்னு சொல்லக்கூடிய இயக்கம் இவ்வளோ மோசமான இயக்கமா, இவ்வளோ பேத்த வந்து ட்ரெயின்ல வந்து பாம் வச்சு கொண்டிருக்கு, அப்ப இவ்வளோ பேர் செத்து இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சரியா வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் பார்ட் 2ல இருக்கும். ஏன்னா நீங்க தகவல்ங்கிறது வேற, உண்மைங்கிறது வேற, அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். தகவல்ங்கிறது வந்து அதுல உண்மை கிடையாது. அதாவது ஒரு தகவல்ன்றது எப்படி வேணாலும் சொல்லலாம், நான் அங்க இப்படி நடந்துச்சு, இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கொடுக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்க உண்மை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில் பாலம் ஏன் அப்படி வெடிச்சிச்சு, எதனால ஆச்சு, இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பார். அப்பயும் நமக்கு டக்குன்னு உடனே அப்ப இதுதான் உண்மையா அப்படின்னு நம்ம குமரேசன் சூரி சார் கேட்குவாரு. கேட்ட உடனே நீங்க ஒரு தகவல் வச்சிருந்தீங்க, நான் ஒரு தகவல் வச்சிருக்கேன், இப்ப நீங்க எது உண்மை நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படின்றப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கில்ட்டை உண்டாக்குவார். ஸோ இந்த படத்துல ஒரு மேஜரான ஸ்பாய்லர் நான் சொல்ல போறேன். நீங்க இந்த படம் பார்க்கலைன்னா இங்க இருந்தே ஸ்கிப் பண்ணிக்கங்க. நான் ஏன் இதை சொல்ல போறேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட அந்த 5 பேர்கிட்டையும் பேசிக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டே நம்ம வாத்தியார் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். என்னன்னா பார்ட் 1ல இவர் வருவார்ல, இன்ஸ்பெக்டர் எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும். யாருன்னா நம்ம இந்த இயக்கத்துல இருக்கிற 3 பேர்த்த வந்து செக் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகும்போது மறைச்சு வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு போயிடுவாங்க. அப்ப டக்குன்னு அந்த டிரைவரை வந்து சுட்டுருவாங்க. எப்படா இவங்களை சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி இவங்க சுட போகும்போது திரும்பி ஒரு சுட்டு அவர் செத்துருவாரு. அவர் ஏன் செத்தாரு, எப்படி செத்தாருங்கிறது தெரியாம அங்க இருக்கிற நிறைய பேருக்கு கோபம் வந்து அந்த இயக்கம் மேல இருக்கும். அதுலயும் முக்கியமா பாலாங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே கோபம் இருக்கும். அது வந்து வாத்தியார் தான் பண்ணாரு, வாத்தியாரோட அந்த இயக்கம் தான் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபமா இருப்பாரு. அதனாலதான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கண்டமேனிக்கு குச்சி வச்சுலாம் அடிப்பார். ஆனா அதோட உண்மை என்னங்கிறதையும் உடைச்சிருப்பார். அதுக்கு காரணமே அந்த
இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்றத வந்து சொல்ற விதமா இருக்கட்டும், அதை வச்ச இடமா இருக்கட்டும், அவ்வளோ அருமையா இருக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு கில்ட்டை உண்டாக்கி விடுவார். முக்கியமா இந்த ஒரு வசனம் எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, உங்க வண்டியில பிரேக்கு எதுவுமே வேலை செய்யல, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு, நிறுத்த முடியாது. அப்ப நீங்க வந்து எதுலயா முட்டி நிப்பாட்டலாம்னு பாக்குறீங்க. ஒரு சைட்ல வந்து 5 பேர் இருக்கிறாங்க வேலை செஞ்சுட்டு, இன்னொரு சைட்ல ஒரே ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே வேகமா வந்து, இது என்ன முட்டாள்தனமான கேள்வி, இந்த ஒரு சைட்ல இருக்கிற ஒருத்தரை மட்டும் இடிச்சிட்டோம்னா இந்த 5 உயிரை காப்பாத்திரலாம்ல, 5 உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிர் போனா பரவாயில்லன்ற மாதிரி எல்லாரோட கருத்தும் இருக்கும். அப்பதான் வந்து அந்த ஒரு உயிர் உங்க அம்மாவா இருந்தா, உங்க அண்ணனா இருந்தா, உன் பிள்ளையா இருந்தா, இல்ல உன் காதலியா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அடுத்த சீனே இந்த டிரைவர் வந்து இறந்து போனதுக்கு காரணம் இந்த இன்ஸ்பெக்டர் தான் தெரிஞ்சோடனே இந்த பாலா பொங்கி எழுந்து வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்க வரும்போது சொல்லுவார், இப்ப எங்க போச்சு உன்னோட அந்த தியரி, அந்த 5 பேருக்கு பதிலா ஒருத்தர் செத்தா பரவாயில்லன்னு. அவரு இன்ஸ்பெக்டர் சொன்னது அதுதான். அந்த இடத்துல 5 பேருமே நம்மளை டிஸ்மிஸ் பண்ணி வேலையை விட தூக்கிடுவாங்க போது ஒருத்தர் செத்தா என்ன, இப்ப என்ன எங்க போச்சுன்னு கேட்கறதெல்லாம் அவ்வளோ கில்ட் கான்சியஸை உருவாக்கி விடும். இதுல வந்து ரொம்பவே வந்து அந்த கில்ட்டை ரொம்பவே ஃபீல் பண்ணக்கூடியது வந்து குமரேசனை தான் இருப்பார். ஏன்னா குமரேசன் தான் அவரோட காதலிக்காக, காதலி இப்படி மாட்டிக்கிட்டா அந்த ஊர் மக்களே கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா போய் நம்ம வாத்தியாரை பிடிச்சிட்டு வருவாரு. அப்படிப்பட்ட வாத்தியாரை பிடிச்சு கொடுத்ததே நான் தான். அப்ப எனக்குள்ள நான் இப்படி ஒரு மனுஷனை நான் வந்து பிடிச்சு கொடுத்துட்டேனே, நான் போய் இது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இந்த வண்டி இருந்தா தானே அவரை கீழே கூட்டு போக முடியும்னு சொல்லிட்டு வேணும்னே வண்டி ஓட்ட தெரியாத மாதிரி கொண்டு போய் பள்ளத்துல தள்ளி விடுவார். அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். அதை பண்ணிட்டு நடந்து போனோம்னா எப்படினாலும் தப்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி. தப்பிச்சு போனவர் திருப்பியும் மாட்டிக்குவாரு. மாட்டிக்கிட்டு ஒரு சூழ்நிலையில இவர்கிட்ட ஒரு இது இருக்கும். அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவார். இன்ஃபேக்ட் இது ஒரு மேஜரான ஸ்பாய்லர். நான் அந்த படத்தை பத்தி பேசணுங்கிறக்கா பேசுறேன். ஏன்னா இந்த எண்டுல வந்து விஜய் சேதுபதி வந்து மேல சொல்லிடுவார், நீங்க ஒரு தலைவர் முக்கியம் கிடையாது, தத்துவம் தான் முக்கியம். இங்க நீங்க வந்து இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணி இந்த இயக்கத்தை நல்லபடியா கொண்டு போங்க. இவ்வளவு நாள் நான் போராடினேன், நீங்க குண்டடிப்பட்டு சாகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நான் மாட்டிக்கணும் அப்படிங்கிறது தான், வேற வழியே இல்லை. நான் நீதிமன்றத்துக்கு போய் என்னோட கருத்தை நான் நீதிமன்றத்துல பேசுறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அவங்களையெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த போலீஸ் கிட்ட வந்து சரணடைவார். சரணடைய வர்றவரு உங்களுக்கு தெரியல, நிராயுத பாணியா வந்து நிக்கிறவங்கள நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனா கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவர் வந்து நிக்கிறவரை சுற்றுவாங்க எல்லாருமே. எதுக்குடா இந்த ஸ்பாய்லர் சொன்ன லூசு பையில நீங்க கேட்கலாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொல்றேன். எல்லாருமே சுற்றுவாங்க. சுட்ட உடனே இவரு கூட டிராவல் பண்ண 2 பேர் முக்கியமான நபர், ஒன்னு வந்து குமரேசனும், இன்னொன்னு பாலாவும், எல்லாருமே சுற்றுவாங்க. எல்லாருமே சுட்ட உடனே அவர் அப்படியே வாத்தியார் திருப்பி எந்திரிச்சு நிற்கும் போது, திரும்பியும் சுடுறதுக்கு தயாராகும் போது அந்த இன்ஸ்பெக்டர் இன்னொருத்தர் புதுசா வந்து பதவி ஏற்றிருப்பார். அவர் சொல்லுவாரு, பாலா சுடு, கதிரேசன் சுடு, இப்ப நீங்க 2 பேரும் சுடலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ 2 பேருக்குமே கில்ட் இருக்கும். ஏன்னா இவர் வந்து வாத்தியார் வந்து தப்பிச்சு போயிட்டு அவர் சொல்லுவாரு, இந்த போலீஸ்காரங்க உங்க எல்லாரையும் நான் கொல்ல முடியும், ஆனா உங்களை நான் ஏன் கொல்லணும், என்னோட வேலை அது கிடையாது, நீங்க தப்பிச்சு போங்க. நீங்க தப்பிச்சு போனா நீங்க போயிட்டு மேல வரும்போது பல 100 போலீஸ் அதிகாரிகளோட வந்து என்ன தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுக்குறேன், தப்பிச்சு போங்கன்னு சொல்லுவார். ஆனா இப்படி நிராயுதபாணியா நிக்க வந்தவரை சுட சொல்லி அதே பாலா கிட்டையும் கதிரேசன் கிட்டையும் சொல்றாங்களேன்றது அந்த சீன் நமக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. ஆனாலும் வேற வழி இல்லைன்னு பாலா சுற்றுவாரு. ஆனா கதிரேசன் சுடவே மாட்டார். அப்போ வந்து நம்ம சூரிக்கு வந்து அவ்வளோ என்னடா பண்றீங்க, இப்படி ஒரு மனுஷன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உன்னையெல்லாம் உயிர் காப்பாத்தினாரேடா, நீ என்னடா சுட்டுட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த கொன்றுவாங்க. கொன்னுட்டு ஜீப்ல வச்சு ஏத்திட்டு போகும்போது ஒரு டிஸ்கஷன் நடக்கும். யாருக்குன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கும் இங்க இருந்த ஒரு எஸ்ஐக்கும் அப்புறம் கதிரேசன் எல்லாருமே பேசிக்கிட்டே போவாங்க. அப்போ வந்து ரொம்ப கடுப்பாயி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்ஐயை திட்டி கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் சூரி மட்டும் போயிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம வாத்தியாரை பத்தி தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் மேல வர வேணாமா, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கேன்னு அவங்களோட கருத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்களா. அப்போ வந்து ஒரு கரெக்டான நேரத்துல அந்த கில்ட்டோட உச்சத்துக்கு போயிடுவார். உச்சத்துக்கு போய் போங்கடா மயிர்களா, நீங்களாவது உங்களோட போலீஸ் ஆகுது போங்கடா அப்படின்ற மாதிரி வண்டி அப்படி ஒரு பக்கம் திருப்பி விட்டு இறங்கி நடந்து போயிடுவார். அங்கிருந்தா படம் முடியும். ஸோ இதெல்லாம் நான் ஒவ்வொன்றையும் அவ்வளோ அற்புதமாக உட்காந்து ரசித்து பார்த்தேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் டைம் கிடைச்சா இன்னொரு முறை நைட் ஷோ போய் தனியாக உட்காந்து பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக எனக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்னா ஒரு லெசனாக தான் பார்க்குறேன், ஒரு நாலேஜாக தான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் அரசியல் சார்ந்து, ஜாதி சார்ந்து, இந்த படத்தில் ஜமீன் எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஜமீன் அந்த காலத்தில் ஜமீன்னா இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் அவங்க கொண்டு வர பொண்டாட்டியும் அவங்க வச்சிருக்கிற சொத்தும் எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி ஒரு கோட்பாடுல ஒரு காலத்துல இருந்தாங்கல்ல.
அதெல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அடி துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசியிருப்பாங்க. அப்புறம் அந்த பணத்தை ரோடு வழியா கொண்டு போக கூடாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயங்கரமா வந்து பேசியிருப்பாங்க. அப்போ முக்கியமான இடத்துல வாத்தியாரோட அந்த கொள்கை ஒரு பக்கம் மாறும். என்னன்னா இங்க ஜாதியை தான் முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சீன்ஸா தான் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு படமா பார்க்காம ஒரு பாடமா நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விடுதலை 2 போய் தியேட்டர்ல பாருங்க. அதே நேரத்துல கம்யூனிசம் அரசியல் சுத்தி என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த சிஸ்டம் பத்தி புரிஞ்சுக்கணும், ஒரு கொள்கைனா என்ன, தத்துவம்னா என்ன, ஒரு இயக்கம் ஏன் உருவாகுது, ஒரு சங்கம் ஏன் உருவாகுது, இங்க கம்யூனிசம்னால தொழிலாளர்களுக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விடுதலை 1 விடுதலை 2 ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாருங்க. இது ஏ சர்டிபிகேட்டுங்கிறனால இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியாது. அவங்களுக்கு போதுமான அறிவு வந்து இந்த சமூகத்துக்குள்ள நுழையும் போது இந்த படத்தை போட்டு காட்டுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ விடுதலை 2 மிக சிறந்த ஒரு படைப்பு. இந்த 2024 மிக மிக சிறந்த படம் எனக்கு பிடிச்சது அப்படின்னா அது விடுதலை 2 தான் சொல்லுவேன். நீங்களும் பாருங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே பதிவு பண்ணுங்க. நிறைய ஸ்பாய்லர் சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க.